வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற பில்டிங் வாடகைக்குள்ள எடுத்திருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் காலி இடங்க பண்ணோன்னு ஒரு லோன் ஒன்று போட்டுக்கிற லோன் வந்தால் தான் இது பண்ண முடியும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா புளிய மரம் அடிக்கிற அளவுக்கு புளிய மரமாக தான் இருக்குது. பாருங்க, இது சின்ன ஒரு அப்டேட் தான். நம்ம இளவரசர் மாதிரி குடிச்சிட்டு வீடியோ போட்டு சமூக வலைதளங்களில் சீர்கேடு பண்ணுற வழக்கம் நம்மளுக்கு கிடையாது. அந்த 12 லட்சம் சப்ஸ்கிரைபரு அறிவாளி தான். என்னை இந்த மாதிரி வீடியோ பார்த்து ரசிக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, நான் ஒரு காலத்திலும் என்னோடய வீடியோன்னு தொடர்ந்து பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன். பிடித்திருந்தால் பாருங்கள், பிடிக்கலின்னா பார்க்காதீங்க. அவர் போதையை போட்டு தென்னை மரம் பனை மரம் அப்படிம்பாரு. நான் கூட தோட்டத்தை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இதான் பனைமரம். அவர் போதையை போட்டு இதான் பனைமரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் நார்மலாக உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். அதான் அவருக்கும் எனக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அவர் போதை போட்டு அந்த பனைமரத்துக்கிட்ட வீடியோ போட்டுக்கிறாரு. அது ஃபேஸ்புக்கில். நாம் அப்படி இல்லை, நேச்சுரலாக தோட்டம் அந்த மாதிரி இருக்கிறத மரங்கள் அக்ரி அதை நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், மழை பெஞ்சு பச்சை பசைன்னு ஆகிப்போச்சு. பாருங்கள், செடியெல்லாம் பச்சை பசைன்னு ஆகிப்போச்சு. இந்த மாதிரி மழை நல்லா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பச்சை பசைன்னு ஆகிப்போச்சு. பாருங்க, இந்த அதனால் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் அபூர்வம் தான். வீடியோ பார்த்து பயனடைங்க. அந்த இளவரசனுக்கு பொறுத்தளவுக்கு போதை போட்டு ஃபுல் தண்ணி போடுவாங்க. மாதத்தில் 30 நாள் போதை போடுவாங்க. 20 நாள் போதை போடுவா. 10 நாள் இவங்கள மாதிரி யாரும் நடிக்க முடியாது. கேட்டால் அப்படி ஒரு நடிப்பு. நீ மாலை எந்த கோயிலுக்கு நீ மாலை போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை பற்றி பேசுகிறேன். நம்ம வீடியோவில் அந்த ஆளை பற்றி பேச வேண்டாம். இதை பாருங்க, மழை பெஞ்சு நல்ல பச்சை பசையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சு கண்டினியூவாக ஒரு 10 நாள் மழை பெஞ்சால் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதா இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. அது மித்த ஆளுகளுக்கெல்லாம் தெரியாது. அந்த விவசாயிகளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். பாருங்க, வாடி கிடந்ததுங்க. பாருங்க, ஏகப்பட்ட தேங்காய் இளநீ அது பிடுங்காம விட்டு தேங்காய் ஆகி போச்சு. இதை அந்த தென்னை மரம் ஏறவனுக்கு இன்றைக்கி 1200 கூலி கேட்குறா. அதுக்கு நம்ம கடையிலே வாங்கிட்டு போயிடலாம். இருந்தாலும் அதான் கீழே விழுகும். நாங்கள் பறிச்சுக்கோ, இல்லை சல்லக்கோக்கி இருக்குது, அதிலே பிடிங்கிக்குவோம். அதனால் இங்கே மயில் தான் அதிகமாக இருக்குது. மயில் வரும். அதெல்லாம் நேந்திர மரம் இல்லை. காற்றுக்கு நிறைய மரம் விழுந்துருச்சு. தோட்டத்தில் இன்றைக்கி இப்படி தான் நடந்துகிட்ருக்குது. வெயிலுக்கு இந்த இடத்துல போய் உட்காந்துக்கலாம். ஜம்முன்னு இருக்குது. புளிய மரம் பாருங்க, பச்சை பசை வாடி கிடந்தது பச்சை பசைன்னு இருக்குது. ஃபுல்லாக புளிய மரம் தான். மொத்தத்தில் இன்றைக்கி இப்படி தான் நடந்துட்டுருக்குது. மழை பெஞ்சனால தோட்டத்துக்கு பச்சை பசைன்னு இருக்குது. அதாவது வலைதளத்தில் எந்தெந்த வீடியோ பார்க்கணும், எந்தெந்த வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை ஏற்படுத்திக்கிங்க. தகுதி தராதம் இல்லாத வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காலத்துலேயுமே உருப்படாமல் போகிறது தான் போவீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அதாவது நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு தகுதியான வீடியோவாக தான் இருக்கும். அதுக்காக கேட்கலாம். அடுத்தவங்கள பற்றி பேசுகிறது தகுதியான வீடியோன்னு கேட்டேன்னா, அடுத்தவங்கள பற்றி பேசுகிறது தகுதியான வீடியோன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்கள பற்றி எதனால் பேசுகிறேன்னா, குடிச்சிட்டு இப்படி இருக்கிறனால தான் பேசுகிறேன். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மழை வந்தனால தோட்டம் செழிப்புடன் காணப்படுகிறது. ஒரு ராக்கி வர எப்படி கொண்டுக்குது. ஏய், பாத்திரம் உள்ள ஓடுது. வா,
ஜம்முன்னு ஆகி போச்சுங்க. ஓகே, இது ஒரு சின்ன அப்டேட் தான். பாருங்க, அது ஒரு கூண்டு அந்த அந்த நாட்டு நாய் அந்த பக்கம் இருக்குது பாருங்க. மழை வந்தனால ஒரு பூவு கற்பூரவள்ளி வருங்க. கற்பூரவள்ளி ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றதை பார்த்தா மல்லிகைப்பூ தோட்டத்தில் எல்லாமே இன்றைக்கி இப்படி தான் நடந்துட்டுருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.